வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 25ஆம் தேதி மே மாதம் 2025, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று சந்திரன் மேஷ ராசிக்குள் செல்கிறார். செல்லக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். சற்று ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகமும் 6க்குடைய ரோகாதிபதி ஆரோக்கியத்தில் உணவின் மூலியமாக சில தொல்லைகளையும் உறவுகளுக்குள் பேச்சின் மூலியமாக சில தொல்லைகளையும் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்திலும் கவனம், உறவுகளுக்கிடையே விட்டு கொடுப்பதும் அதிக முக்கியத்துவமான நிலை. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான சில விஷயங்கள் லாபம் தரும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆனாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்வது நன்மை அளிக்கும். பாதுகாப்பான நிலையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது முக்கியமான ஒரு பலனாக வருகிறது. அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். வருமானத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, தொழில் வளர்ச்சி மேன்மை அளிக்கும். புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் லாபமாக இருக்கும். நீண்ட நாள் தடைகள் நீங்கி நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயமான நிலை ஏற்படும். தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தன லாபம், தொழில் வளர்ச்சி, பிரயாணங்களால் ஆதாயமான நல்ல நிலை. ஆனாலும் சற்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, வெளி வட்டாரத்திலும் சரி குடும்ப வாழ்விலும் பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். உணவில் அக்கறை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். கணவன் மனைவி உறவில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி, இடமாற்றம், இது கடகராசிக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே இருவரும் ஆரோக்கியத்திலும் கவனம், ரிலேஷன்ஷிப் வகையிலும் சற்று நிதானமாக இருப்பது ரொம்ப அவசியமான பலன். தொழில் விஷயங்களில் மிக நிதானமாக அதிக அக்கறையுடன் கவனமாக இன்று பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். இன்று சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலை கன்னிராசிக்கு குடும்ப வாழ்வில் முக்கியமான நிலையாக கவனமாக இருக்க வேண்டிய நிலையாக காட்டுகிறது. ஆரோக்கியத்திலும் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி, தொழில் தொடர்பான கடன்கள் வாங்குவதில் லாபமான ஒரு நல்ல நிலை. தொட்டது துலங்கும். தொழிலுக்கான எந்த முயற்சியும் இவர்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஆனால் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக அக்கறை காட்ட வேண்டும். இவர்களும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். பேச்சின் மூலியமாக தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழலும், உணவில் அலட்சியம் இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அலைச்சல்களை குறைத்து கொண்டு ஓய்வெடுப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாய் தந்தையருடன் வாக்குவாதம் கூடாது. அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் எந்த ஒரு நிலையிலும் அவசரம் கூடாது. நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக தேவை புதிய முயற்சிகளுக்கு, புதிய முடிவுகளுக்கு. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்கள் குழந்தைகளுடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவர்கள் போக்கில் விட்டு பிடிக்க வேண்டும். குழந்தைகளுக்கான சில சுப விரயங்கள் நடக்கக்கூடிய நிலை. அவர்களுக்காக சில அலைச்சல்கள் கூட உண்டாகும். பணியில் தொழிலில் ஏற்றமான நல்ல நிலை. வருமானம் திருப்தி அளிக்கும். இது பொருளாதாரத்தில் உயர்வான நிலையும், குழந்தைகளுடனும் திருமண வாழ்விலும் சற்று கவனமான பலனாகவும் இருக்கிறது. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும். ஜாதகர்களுக்கு பணியில் வளர்ச்சி, பணியில் ஏற்றம், புது வேலை கிடைப்பது போன்ற நல்ல நிலை. உத்தியோகம், வருமானம் தொடர்பான லாபமான நிலையாக இருக்கிறது. குழந்தைகளுக்கும் வேலை, வருமானம், வளர்ச்சி, நல்ல ஒரு மனமகிழ்ச்சி மகரத்திற்கு ஏற்படும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு பணி தொடர்பான வளர்ச்சி, வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. ஆனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டு கொடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். குழந்தைகளுடைய வாழ்வில் வளர்ச்சி, அவர்களுக்கு திருமணம், தொழில் வளர்ச்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலை. கும்பராசிக்கு மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம். மீனராசிக்கு உணவில் அதிக கவனம் தேவை. பேச்சில் எச்சரிக்கை தேவை.
தேவையில்லாத பேச்சினால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலையும், தேவையில்லாத உணவினால் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில் நிதானமாக சிலரிடம் கலந்து பேசி எடுப்பது நல்ல முடிவாக எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். பணி வளர்ச்சி, வருமானம் திருப்தி அளிக்கும். ஆனால் கணவன் மனைவியிடையே தொடர்ந்து விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாக காட்டுகிறது.